ரஷ்யாவோட T-55 டேங்க், இந்த T-55A வகை டேங்க். இந்த T-55 டேங்க்ங்கிறது இந்த சோவியத் யூனியன் காலத்துல இந்த இரண்டாம் உலகப் போர் முடிவினப்போ இந்த மெயின் பேட்டில் டேங்கா சோவியத் யூனியன் தரப்புல பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அதாவது 1950கள் இந்த காலத்துல வந்து உருவாக்கப்பட்ட டேங்குகள். இப்ப இந்த டேங்குகள் வந்து ரஷ்யா கிட்ட அதிகமா இருக்குது. இந்த டேங்குகளை ரஷ்யா வந்து பயன்படுத்தலாமா அப்படிங்கிறத யோசிச்சு இதெல்லாம் வேலை செய்யறதே பெரிய விஷயம். ஆனா இதையும் தட்டி தேர்த்தி ரஷ்யா ஃப்ரண்ட் லைனுக்கு கொண்டு வந்து டிப்ளாய் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. சரி, ஓகே, ரஷ்யா இந்த பேட்டில் டேங்கை வந்து ஃப்ரண்ட் லைனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். இதெல்லாம் காமிகாசி டேங்கா பயன்படுத்துறதுக்கு ரஷ்யா அதிக அளவுல வாய்ப்பு இருக்கு. அப்ப அதுக்காக யூஸ் பண்றாங்களான்னு கேட்டீங்கன்னா சிலதெல்லாம் அதுக்காக பயன்படுத்துறாங்க. இதெல்லாம் என்னதான் மெயின் பேட்டில் டேங்காக உருவாக்கப்பட்டிருந்தாலும் ரொம்ப பல காலத்து டேங்க் இதெல்லாம் ஃப்ரண்ட் லைனுக்கு கொண்டு போனோம்னா தேராதப்பா அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. அதனால ரஷ்ய தரப்புல வந்து இது என்ன செய்யறாங்கன்னா ஸ்டாக்னண்டா ஒரு இடத்துல நிக்க வச்சு இது ஒரு மோட்டார் மாதிரி வேலை செய்யறதுக்காக இதை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாம இந்த T-55 டேங்குகள் மூலயமா கைடட் பாம்புகள் இல்ல வேற எதுவும் பாம்புகள்லாம் வச்சு நம்ம உக்ரைன் மேல ஏவ முடியுமா? ஏன்னா இந்த T-55 டேங்குக்குன்னு சில செல்ஸ்கள்லாம் இருக்கும். அந்த செல்ஸ் எல்லாத்தையும் வெடிச்சு தீக்கணும் இல்லையா? அதுக்காக இதை கொண்டு போய் ஒரு இடத்துல டிப்ளாய் பண்ணி வச்சுட்டு இந்த மோட்டார் மாதிரி ஷார்ட் ரேஞ்ச் தாக்குதலுக்காக பயன்படுத்திக்கலாம். டேங்க் பேட்டலுக்காக பயன்படுத்தினாலும் பரவாயில்ல, இந்த குண்டுகளை ஏவி தாக்குதல் பண்ணவொடனே இந்த ஆர்ட்லரி ஷெல்கள்லாம் பண்ணுது இல்லையா? அதுக்காக இதை யூஸ் பண்ணிக்கலாமா அப்படிங்கிறத யோசிச்சு இதை பயன்படுத்திட்டு வராங்க அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. அதை பத்தின சில ஃபூட்டேஜஸும் இந்த ஃப்ரண்ட் லைனுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற ஃபூட்டேஜஸும் வெளியாயிட்டு இருக்கு. இது கொஞ்சம் வேடிக்கையாகவும் இருக்கு, கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய விஷயமாவும் இருக்கு. ஏன்னா எந்த அளவுக்கு இதெல்லாம் கை கொடுக்க போகுதுன்னு தெரியல. இதெல்லாம் ஃப்ரண்ட் லைன்ல இருக்கு அப்படிங்கிறதோட தெரிஞ்சுக்கலாம். ஃபியூச்சர் இதை பத்தி ஏதாவது தகவல் வருது, ரஷ்யா இதுல ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்கன்னா அடுத்த பதிவுகளை பார்க்கலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன். இந்த உக்ரைன்ல ஆளுங்களை வேலைக்கு எடுக்கணும், அதாவது மிலிட்டரி வேலைக்கு ஆளுங்களை எடுக்கணும். கூப்பிட்டா கூட வர மாட்டாங்க, பொம்பளை வேஷம் போட்டு ஊர்லாம் தெரிஞ்சுட்டு இருக்காங்க. கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்குது. அதனால கடத்திட்டு போக வேண்டிய சூழ்நிலைலாம் இருக்கு. நம்மளும் சில பதிவுகள்லாம் பார்த்துருப்போம். ஆனா இப்ப என்ன சொல்லிட்டாங்க, இந்த IAS IPS இந்த சிவில் சர்வீஸ்லாம் இருக்கு இல்லையா, அதுல ஜாயின் பண்ணணும், அதுல இணையணும்னாலே உங்களுக்கு குறைஞ்சபட்சம் மிலிட்டரியில ட்ரைனிங் எடுத்ததுக்கான விஷயம் இருக்கணும். அப்பதான் வந்து ட்ரைனிங் எடுத்திருந்தாதான் நீங்க வந்து அப்ளையே பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. இது உக்ரைனோட மக்களுக்குலாம் வந்து அப்படியே குண்டு போட்ட மாதிரி இருக்குது, அப்படியே மண்டை மேல இடி விழுந்த மாதிரி இருக்குது. இது ஆண்களுக்கும் பெண்களுக்குமா அப்படிங்கிறது போல இருக்குது. ஆமாங்க ஆமா அப்படிங்கிறதுல சொல்லப்பட்டு வருது. இதுவும் இந்த அளவுக்கு நடக்க போகுது அப்படிங்கிற சாத்தியக்கூறுகள் தெரியல. ஆனா ஜெலன்ஸ்கி அவர்கள் தினம் தூங்கி எந்திரிச்சு ஒரு சட்டமா உக்ரைன்ல போட்டுக்கிறாங்க. என்னைக்கு வந்து அங்க இருக்கிற மக்கள் தூங்கி எந்திரிச்சு வேற மாதிரியான முடிவுகள் எடுக்க போறாங்க அப்படிங்கிறது தெரியல. அடுத்தது உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள், அப்புறம் கமாண்டர் இன் சீஃப், உக்ரைனோட கமாண்டர் இன் சீஃபான வேலரி ஜெலன்ஸ்கி அவர்கள், இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள இருக்கக்கூடிய சண்டை. இந்த வேலரி ஜெலன்ஸ்கி அவர்களை உக்ரைனோட அதிபர் இருக்கிற ஜெலன்ஸ்கி அவர்கள் அவர் வந்து பதவி நீக்கம் செய்யறதுக்கு அவரே முடிவெடுத்து கையெழுத்து போட்டுடலாம் அப்படிங்கிறத யோசிச்சுட்டு இருக்கிறாரு. ஆனா வெளிநாட்டு அழுத்தம் இருந்த காரணத்தினால சரி இருந்துட்டு போப்பா வேலையில அப்படிங்கிறது போல மனம் மாறிட்டார் அப்படிங்கிறதோட தகவல்லாம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு அமெரிக்கா தரப்புல இருக்க சில ஊடகங்கள்லாம் சொன்னதா இந்த டாஸ் தரப்புல, அதாவது ரஷ்யா சோர்ஸ் தரப்புலன்னு சொல்லப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாம இன்னும் சில ஊடகங்கள் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப வேலரி ஜெலன்ஸ்கி அவர்களை பதிவிட்டு தூக்குனீங்கன்னா அப்புறம் பாருங்க வேற மாதிரி ஆகி போயிருந்தேன். உக்ரைனோட இந்த மத்த கமாண்டர்ஸ்லாம் இருப்பாங்களா, கமாண்டர் சீஃப் கீழே இருக்கக்கூடிய கமாண்டர்ஸ்லாம் ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு அழுத்தம் கொடுத்தனால சரி இருந்துட்டு போப்பா நீங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு தான் சொல்லப்பட்டு வருது. மாற்றம் நடந்துச்சு அப்படிங்கிறாங்க. அப்ப அங்க பிரச்சனை ஓஞ்சிருச்சா, இதுவும் ஒரு டிராமாவா அப்படிங்கிறது போல கேட்க தோணுது. எது எப்படியோ இன்னும் சில நாட்களுக்கு உக்ரைனோட கமாண்டர் இன் சீஃபாக வேலரி ஜெலன்ஸ்கி அவர்களே இருப்பார் அப்படிங்கிறதுல சொல்லப்பட்டு வருது. எதுனாலும் இந்த மார்ச் 30க்குள்ள தெரிஞ்சிட போது திருப்பி ரஷ்யாவோட அதிபர் ஜெயிக்கும் பட்சத்துல இவர் வந்து பதவியை நீ என்னப்பா என்னை விளக்குறேன்னு சொன்னது, நீயே விலகி போயிருந்து இவர் உக்ரைனோட அதிபரை டாப்பிள் பண்ணிட்டு இவரே உக்ரைனோட பொறுப்பேற்றுக்குவாரா அப்படிங்கிறது போல கேள்வி எல்லாம் வந்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது பொறுத்து வந்து பார்ப்போம். அப்புறம் வழக்கம் போலதான் இந்த மிடில் ஈஸ்ட்ல ஹிஸ்புல்லாவோட சில பகுதிகளை இஸ்ரேலோட ராணுவம் தாக்குதலா சொல்லப்பட்டு வந்தது. அடுத்த ஒரு மணி நேரத்துல ஹிஸ்புல்லா தரப்புல இருந்து இஸ்ரேலோட ராணுவ பகுதியில சில இடங்களை தாக்குதலா சொல்லப்பட்டு வருது. இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. அதே போலதான் இந்த காசா பகுதியில எப்பவும் போல இஸ்ரேல் பல இடங்களை தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் யுஎன் தரப்புல எல்லாம் உட்காந்து பேசிக்கிறாங்க, கதவை சாத்தி வச்சுக்கலாம் பேசிக்கிறாங்க. இதுதான் டெமோக்ரஸி அப்படிம்பாங்க கேட்டா. பட் இது போல விஷயங்கள்லாம் நடந்துக்குது. எதுக்காக கதவை சாத்தி பேசிக்கிறாங்கன்னா இந்த UNRWA இருக்குல்ல, அது கொடுக்க வேண்டிய ஃபண்டிங்லாம் ஹோல்டு பண்ணி வச்சுக்கிறாங்க இல்லையா இந்த மேற்குலக நாடுகள், அதனால அதெல்லாம் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா ICJ தரப்புல இருந்து இந்த எய்டெல்லாம் போகணும், சிவிலியன்ஸுக்குலாம் ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் அங்க நடக்குமா அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறி தான். அடுத்தது சவுதியோட ஃபாரின் மினிஸ்டரும் ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கிட்டாங்களாம். இந்த காசால வந்து என்னெல்லாம் பிரச்சனை நடக்குது, அடுத்தது என்னெல்லாம் நடக்கலாம் அப்படிங்கிறது போல பேசிக்கிறாங்களாம். இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டா சொன்னதே அதிசயம் தான். அதுவும் காசா பத்தி பேசிக்கிறாங்க அப்படிங்கும்போது
ஏதோ ஒரு நல்ல முடிவுக்காக இரு நாடுகளும் இணைகிறாங்களா அப்படின்ற கேள்வி வருது. பட் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. ஏன்னா சவுதி இந்த இடத்துல ஸ்ட்ராங்கா இருந்தாங்க, அதுவும் இந்த பாலஸ்தீனுக்கு ஸ்ட்ராங்கா இருந்திருந்தாங்கன்னா ஏதாவது நல்லது கிடைச்சிருக்கும். ஆனா சவுதி கேட்டபடி 2 ஸ்டேட்ஸ் கூட இஸ்ரேல் ஒத்துக்க மாட்டாங்க. அப்புறம் என்னங்க நீங்க பேச்சுவார்த்தையில நடத்துறீங்க, எகெயின்ஸ்டா திரும்புங்க அப்படிங்கிறதோட சிலர் சொல்றாங்க. பட் இருந்தாலும் சவுதி வந்து இணக்கமா போயிருவாங்க இஸ்ரேலுக்கு அப்படிங்கிறதோட சிலர் சொன்னாலும் இல்ல, பாக்குற வரைக்கும் தான் பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் பிடிக்க வேண்டிய இடத்துல பிடிச்சிருவாங்க அப்படின்னு சிலர் சொல்றாங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். அப்புறம் எப்பவும் போலதாங்க அமெரிக்கா சாங்ஷன் போட ஆரம்பிச்சிட்டாங்க. யார் மேலேனா லெபனான் மேலேயும் இந்த துருக்கியில இருக்கக்கூடிய சில கம்பெனி சில நபர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. அமெரிக்காவோட ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட் சாங்ஷனை போட்டிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா என்டையர் லெபனான் என்டையர் துருக்கி இல்ல, சில நபர்கள் சில கம்பெனி மேல போட்டிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. எதுக்காகனா இந்த ஈரானோட குட்ஸ் ஃபோர்ஸ் இருக்காங்களே அவங்களுக்கும் அப்புறம் இந்த ஹிஸ்புல்லாக்கு வந்து பினான்சியல் சர்வீஸ் பண்றாங்க. ஏன்னா அப்படி பண்றதுனால தானே அவங்க கிட்ட ஆயுதம் வருது, ஆயுதத்தை எடுத்து வந்து இவங்க தாக்குதல் பண்றாங்க. அதனால அவங்க உதவி பண்றதுனால சாங்ஷன் போடுறோம் அப்படிங்கிறத போட்டிருக்கிறாங்க. இந்த சாங்ஷன் போடுறது இவங்க எப்பதான் நிறுத்துவாங்க அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இவங்க சாங்ஷன் போட்டாங்கன்னா ஏதாவது ஒரு எஃபெக்ட் இருக்கணும், எந்த ஒரு எஃபெக்ட்டுமே இல்லை அப்படிங்கும் போது இவங்க எதுக்கு சும்மா சும்மா போட்டுக்கிறாங்க அப்படின்ற கேள்வி வருது. ஏன்னா நார்த் கொரியா மேல சாங்ஷன் போட்டுக்கிறாங்க. இப்ப நார்த் கொரியா படு ஜோரா டெவலப் ஆயிட்டு இருக்கிறாங்க. ஈரான் மேல போட சாங்ஷன் இல்லை, இருந்தாலும் அவங்க கிட்ட அதிநவீனமான டெக்னாலஜி ஆயுதங்கள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்ப திரும்ப இது போல சாங்ஷன் போட்டா என்னங்க, நீங்க சாங்ஷன் போட்டாலே அவங்க வளர்ந்துடுறாங்க அப்படிங்கிறது போல இருக்குது. உதாரணத்துக்கு ரஷ்யா, ஏன்னா அவங்களோட ஜிடிபி growth எங்கேயோ போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது சொல்லப்பட்டு வருது. பார்க்கும்போது இவங்களுக்கு இவங்களே சாங்ஷன் போட்டு அவங்களோட எக்கனாமியை மட்டுப்படுத்திக்கிறாங்களா அப்படின்ற கேள்விதான் வருது. அதனால ஏதோ சும்மா சொல்றதுக்குங்க, ஏதோ செய்திக்காக சொல்றாங்க அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ரஷ்யாவோட பெல்கிராட் பகுதியில IL-76 விமானத்து மேல உக்ரைன் தாக்குதல் பண்ணிட்டாங்க. இதனால 74 பேர்த்துக்கிட்ட இறந்துட்டாங்க. அதுல 63 பேர் உக்ரைனோட வீரர்கள். பிரசனர் எக்ஸ்சேஞ்சுக்காக கொண்டு வந்துட்டு இருக்கும் போது இது போல தாக்குதல் பண்ணிட்டாங்க, அவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிறதோட செய்திகள்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கு நடுவில் பிரசனர் எக்ஸ்சேஞ்ச் நடக்குமா அப்படிங்கிறது கேள்விக்குறியா இருந்தது. ஆனா ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா பிரசனர் எக்ஸ்சேஞ்சில் எந்த தடையும் இருக்காதுங்க, அதில் எப்பவும் போல நடந்துகிட்டு தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த IL-76 மேல தாக்குதல் நடந்துச்சு இல்லையா, அதுக்கு எந்த மிசைலை யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற இன்வெஸ்டிகேஷன்ல ரஷ்யா இறங்கியிருக்கதா சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இப்படித்தானே வந்து அமெரிக்கா தரப்புல சொல்றாங்க, இது போல ஆயுதங்களுக்கு வந்து இவங்க கொடுத்தாங்கன்னா அவங்க தான் காரணங்கிறாங்க இல்லையா. அப்ப ரஷ்யாவோட விமானத்து மேல தாக்குதல் பண்ணாங்கன்னா அந்த ஆயுதம் வந்து அமெரிக்காவோ இல்ல அமெரிக்காவோட நட்பு நாடுகளோ மேற்குள்ள நாடுகள் யாரோ ஒருத்தவங்க கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க தான் காரணம் ரஷ்யா சொல்லாமா அப்படிங்கிறது போல கேள்வி வருது. பட் எது எப்படியோ அங்க இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது பொறுத்து இருந்து பார்ப்போம். அது மட்டும் இல்லாம 195 பேருக்கு 195 பேர் அப்படிங்கிற வீதத்துல ரஷ்யாவுக்கு உக்ரைனுக்கு பிரசனர் எக்ஸ்சேஞ்ச் 31 ஜனவரி நடந்ததா சொல்லப்பட்டு வருது. இது ஒரு நல்ல விஷயம். இருதரப்புலையும் போர் கைதிகளா பிடிச்சிட்டு போயிருக்காங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. இப்போ அவங்க தாய் நாட்டுக்கே வர்றதுனால கொஞ்சம் சுமூகமா இருக்கும். உக்ரைனுக்கு வந்து மிலிட்ரி கால் தேவை இல்லையா, புதுசு 195 பேர் கிடைச்சிக்கிறாங்கப்பா, பார்த்து நல்லா வச்சு என்ஜாய் பண்ணுங்க அப்படிங்கிறது போல இருக்கு. பட் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது பார்ப்போம். ஆனா உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா 207 பேர் அப்படிங்கிறாங்க. மேபி டாப் அப் ஆயிருக்கலாமோ என்னமோ தெரியல. பட் அவர் தரப்பு வந்து இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துருக்குது. இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. அது கூடவே இந்த பதிவு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த பதிவு நல்லா இருந்திருக்குன்ற நம்பிக்கையில அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், பை பாய்.